வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலைமாமணி KP அறிவானந்தம் அவர்களின் அற்புதங்கள் காட்டும் அமானுஷ்ய நாவல் விட்டுவிடும் ஆவி, அத்தியாயம் 9. முத்தையா மகன் மாணிக்கத்தின் சவ ஊர்வலம் சுப்பையா வீட்டு வாசலை கடக்கும் போது பொன்னி வந்து சவத்தை இறக்கச் சொன்னதையும், கதறி அழுத முத்தையாவிடம் உங்க மகன் சாகல என்று சொன்னதையும் கேட்டு அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னால் நின்றவர்களிடம் பின்னால் நின்றவர்கள் என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அதை பற்றி விவாதித்துக் கொண்டார்கள். என்ன இருந்தாலும் பொன்னி பேய் பிடிச்ச பொண்ணாச்சே, அது சொல்றதை நம்பி இப்படி சவத்தை இறக்கி வைக்கலாமா என்று கேட்பவர்களும், பொன்னிக்குள்ள இருக்கிறது பேயா இருந்தாலும் அது சொல்றதெல்லாம் நடக்குதே என்பாருமாக அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கிடையில் காத்தாய்க்கு இங்கு நடப்பது தெரிந்து உடனிருந்த பெண்கள் சூழ அலறியபடி ஓடி வந்தாள். பொன்னியின் அருகே மண்டியிட்டமர்ந்து, பொன்னி, என் புள்ள என்று மேலே பேச முடியாமல் தவித்தாள். பொன்னி அவள் கையை ஆதரவாக பற்றி கொண்டு, பயப்படாதீங்க அத்தை, மாணிக்கம் பிழைச்சுக்குவான் என்றாள். உடனே திரும்பி சுப்பையாவை பார்க்க அவர் அருகில் வந்தார். அவரிடம் மெதுவாக ஏதோ சொன்னாள். அவர் அங்கு நின்ற எல்லோரையும் பொதுவாக பார்த்து பேசினார். எல்லோரும் கவனமா கேளுங்க. இப்ப இங்க மாணிக்கத்தை கடிச்ச பாம்பு வரப்போகுது. அது வர்றபோது அதை யாராவது அடிச்சா மாணிக்கத்தை காப்பாற்ற முடியாது. அவன் பிழைக்கணுங்கிற அக்கறை உங்களுக்கு இருந்தா ஒரு பக்கமா ஒதுங்கி நில்லுங்க என்றார். மறுகணம் அங்கிருந்த அனைவரும் அவர் வீட்டையொட்டி விலகி நின்றனர். காத்தாயி எதுவும் பேச தோன்றாமல் பொன்னியை கையெடுத்து கும்பிட்டு, காப்பாத்தி கொடுத்தாயே என்பது போல் பரிதாபமாக பார்த்தாள். பொன்னி அவள் கைகளை பற்றி கொண்டு, தைரியமா இருங்க அத்தை என்றாள். சுப்பையா அதை பார்த்து, பொன்னி எப்படி காத்தாயை அழைப்பாலோ இதே முறையில் இப்பொழுது அழைப்பதன் மூலம் தான் கண்ட சித்தர் இங்கு பொன்னியாகவே வாழ்கிறார் என்பதை உணர்ந்து தன் மனதிற்குள் அவரை வணங்கினார். பொன்னி கண்களை மூடிக்கொண்டாள். அந்த நாகம் இருக்கும் இடத்தை பார்த்தாள். ஒரு மந்திரத்தை உச்சரித்து அதை அழைத்தாள். நாகத்தோடு பேசினாள். உடனே இங்கே வா என்றாள். நாகம் அப்போது என்ன கேட்டதோ யாருக்கு தெரியும். அவள் பதில் சொன்னதிலிருந்து அது என்னவா இருக்கும் என்பது புரிந்தது. பயப்படாது, இங்கே உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன், வா என்றாள். அடுத்த கணம் அந்த அதிசயம் நடந்தது. நாகம் வெகு வேகமாக அங்கு வந்தது. சில நொடிகளில் வந்து சேர்ந்து சவத்திற்கு அருகே நின்று பொன்னியை பார்த்தது. பொன்னி அதற்கு ஆசி வழங்குவது போல் கை காட்டினாள். நாகம் தரையில் அடித்து சத்தியம் செய்தது. பொன்னி தலையசைக்க மாணிக்கத்தின் காலருகே சென்று அவன் காலில் தான் கடித்த அதே இடத்தில் வாய் வைத்து விஷத்தை உறிஞ்சியது. மீண்டும் பொன்னியை பார்த்தது. அது பொன்னியைத்தான் பார்த்ததோ பொன்னிக்குள் இருந்த சித்தரை பார்த்ததோ யார் அறிவார்கள். பொன்னி ஆசி வழங்கியபடி தலையசைக்க நாகம் அந்த வழியே திரும்பிச் சென்றது. இப்போது எல்லோரது பார்வையும் மாணிக்கத்தின் மீது சென்றது. அவன் மேனியில் இருந்து நீல நிறம் மாறிட கண்ணிமைகள் துடித்தன. சட்டென்று எழுந்து உட்கார்ந்த மாணிக்கம் அருகிலேயே அமர்ந்திருந்த காத்தாயை பார்த்து, அம்மா என்றான். மறுகணம் அங்கு உற்சாக வெள்ளம் பொங்கி பாய்ந்தது. மாணிக்கத்தை கத்தி பிடித்துக் கொண்டு ஆனந்த கண்ணீர் படித்த காத்தாயி அவனை எழுந்து நிற்கச் செய்து, என் கண்ணே, உனக்கு மறுஜென்மம் கொடுத்த இந்த தெய்வத்தை கும்பிடு என்றாள். மாணிக்கம் பொன்னியின் காலில் விழுந்து வணங்கினான். அவனைத் தொடர்ந்து காத்தாயும் பொன்னி காலில் விழ முயல அவளை பிடித்து நிறுத்தி தலையசைப்பிலேயே அது கூடாது என்று உணர்த்தினாள் பொன்னி. அதற்கு பின் ஒரு கணம் கூட அங்கு நிற்காமல் திரும்பி வீட்டுக்கு சென்று விட்டாள். ஒரு கிராமத்தில் எங்கே எது நடந்தாலும் அது கிராமம் முழுவதும் உடனே பரவி அதை பற்றி பேச தொடங்கி விடுவார்கள். இப்பொழுது மாணிக்கம் உயிர் பிழைத்த நிகழ்ச்சியை கிராமம் முழுவதுமே கூடியிருந்து பார்த்து இருக்கிறது எனும் பொழுது அதை பற்றியே பேசுவதற்கு கேட்க வேண்டுமா என்ன? பொன்னியை நெருங்கி பேச எல்லோருக்கும் தயக்கமாயிருந்தது. பொன்னியும் யாருடனும் பேசிக் கொண்டிருப்பதற்காக அங்கு நிற்கவில்லை. அங்கிருந்த அத்தனை பேரும் சுப்பையாவை சூழ்ந்து கொண்டார்கள். அவர் வீட்டு திண்ணை மிகவும் விசாலமானதாகும். அதில் ஒரு பக்கமும் பலர் உட்கார்ந்து கொண்டார்கள். இடமில்லாதவர்கள் நின்று கொண்டு பேசினார்கள். மாணிக்கத்தை கொண்டு வந்த பாடை உடைத்து எரிக்கப்பட்டது. பொன்னியின் காலில் விழச் செய்து தடுக்கப்பட்ட காத்தாய் ஓடி வந்து சுப்பையா காலில் விழுந்தார். சுப்பையா அண்ணன், பொன்னிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லோரும் பயந்தாங்களே, அது பேய் இல்லைன்னு, தெய்வமே வந்து அவளுக்குள்ள இறங்கி இருக்கு என்று பக்தி பரவசத்தோடு சொன்னாள். சுப்பையாவின் அருகிலேயே அமர்ந்திருந்த முத்தையா, உண்மைதான் சுப்பையா,
அப்படி இல்லைன்னா பாடை கட்டி தூக்கிட்டு போன ஒருத்தரை பாதியில இறக்க வச்சு பொழைக்க வச்ச முடியுமா? கடிச்ச நாகமே வந்து அந்த விஷத்தை எடுக்கும்படியா செய்ய முடியுமா என்று சொல்லியபடி கரம் குவித்து மனதில் பொன்னியை நினைத்து வணங்கினார். அவர்கள் நீண்ட நேரம் அங்கு அமர்ந்து உரையாடினர். பொன்னியை தெய்வ பிறவி என்றும், பொன்னியை பெற்ற தாய் புண்ணியவதி என்றும், சுப்பையா பாக்கியசாலி என்றும் மாறி மாறி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்க அங்கிருந்து அனைவரும் கிளம்பினர். இதையெல்லாம் பார்த்து கொண்டு வாசற்படியிலேயே நின்ற சொர்ணத்தை அவர்களில் ஒருவர் கூட திருப்பி பார்க்கவில்லை. அவள் பொன்னியை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாள் என்பதை அறிந்தவர்களாயிற்றே. சொர்ணம் ஆத்திரத்தோடு தன் அறைக்கு திரும்பினாள். அவள் மனதிற்குள் பல்வேறு சிந்தனைகள் ஓடின. என்ன அலட்சியம் இந்த ஊர் ஜனங்களுக்கு! என் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து பேசினவங்க என்ன ஒரு மனுஷியாவே மதிக்கலையே. நான் எழுதி வாங்கின பத்திரப்படி இருந்திருந்தா ஒருத்தரை கூட திண்ணையில உட்கார விடாம விரட்டி இருப்பேனே. இந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற பேய் எப்படியோ அதை மாத்திடுச்சு. இப்ப சவத்தையே எழுப்பி ஊரை தெய்வம்னு கொண்டாடுற மாதிரி செய்திருச்சு. இந்த மனுஷனை பகைச்சுக்கிட்டா என் பிள்ளைங்க எதிர்காலம் பாதிக்குமேன்னு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற போது எவ்வளவு ஜாக்கிரதையா பணிவிடை செஞ்சு கவனிச்சுக்கிறேன். அப்படி இருந்தும் ஊரார் முன்னால என்னை கண்டுக்கவே இல்லையே. இருக்கட்டும், நாளிலிருந்து பழையபடி என்று சிந்தித்து கொண்டே சென்ற சர்ணம் சட்டென்று எச்சரிக்கை அடைந்து, இப்படி நான் சிந்திக்கிறது கூட அந்த பேய்க்கு தெரிஞ்சிடுமே, அப்புறம் அதுவே நம்மளை வெளியே அனுப்பும்படி சொன்னா அந்த மனுஷன் தாட்சண்யம் பார்க்காம அதை செஞ்சிருவானே. இப்போதைக்கு இப்படியெல்லாம் எதுவும் யோசிக்க கூடாது என்று நினைத்து கொண்டாள். அந்த நேரம் வனிதாவோடு அறைக்கு வந்த ராஜு, பாத்தியாமா, வாசல்ல வந்து பேசினவங்க கிட்ட அப்பா என்று ஏதோ சொல்ல முயல அவள் அவன் வாயை அடித்து, வேண்டாண்டா, இப்ப இங்க பேசுறது கூட அந்த பேய்க்கு தெரிஞ்சிடும். அது இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் உங்க அப்பங்கிட்ட இப்ப மாதிரியே மரியாதையா நடந்துக்கோங்க என்றாள். அவர்கள் தன்னிடம் காட்டும் அன்பு மரியாதை எல்லாமே போலித்தனம் என்பதை சுப்பையா உணர்ந்தே இருந்தார். அப்படியாவது குடும்பத்தில் அமைதி நிலவட்டும் என்றுதான் அவர்கள் உபசரிப்பில் மகிழ்ந்தது போல் காட்டிக்கொண்டார். இன்று நடந்த நிகழ்ச்சியால் ஊரே பொன்னியை கொண்டாடுவதை பார்த்து மெய்மறந்து போன சுப்பையா தன் அருமை நண்பர் முத்தையாவின் மகனை காப்பாற்றியதற்காக சித்தரை வணங்க வேண்டும் என்று பூஜை அறைக்குள் நுழைந்தார். அவர் உள்ளே வருவதற்கும் தியானத்திலிருந்து பொன்னியின் உடல் தடால் என்று கீழே விழுவதற்கும் சரியாக இருந்தது. பதட்டத்தோடு அவள் அருகே செல்ல சித்தர் குரல், அவளை தொடாதே, எழுப்ப முயற்சி பண்ணாதே, இங்கே பார்த்ததை மறந்துட்டு வெளியே போயிடு, மறுபடியும் நான் சொல்றப்போ வந்தா போதும் என்றது. இது ஏதோ ஒரு சித்து விளையாடல் என்பதை புரிந்து கொண்ட சுப்பையா, ஆகட்டும் சாமி என்று சொல்லிவிட்டு பூஜை அறையில் இருந்து வெளியேறி அதன் கதவை சாத்தினார். அப்போதுதான் தன் அறையிலிருந்து வெளியே வந்த சொர்ணம் பூஜை அறையிலிருந்து வெளியே வந்த சுப்பையாவை கண்டு, இந்த மனுஷனுக்கு அந்த பேயை பற்றி ஏதோ தெரிந்திருக்கிறது, நயமாக பேசி அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். நன்றி. இத்துடன் அத்தியாயம் 9 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.